அனு, ஜனு என்னென்ன பண்ணி வச்சிருக்க? காலையில் ஒரு 7:30 to 8க்குள்ளே இந்த தமிழ்நாட்டிலோட தபால் வாக்கெல்லாம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ஒரே டவுன்ஃபாலாக இருந்துச்சு. இதில் பார்த்தால இந்த சன் டிவிக்காரங்க வேறு, இதெல்லாம் ஒரு இன்ஸ்டாகிராம் கட்சி, யூடியூப் கட்சி, இன்ஸ்டாகிராமில் வர்ற வாக்கு, இந்த கமெண்ட்டும் லைக்கும் வாக்காக கன்வெர்ட் ஆகாது, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நம்மளை குழப்பி வச்சுட்டாங்க. அப்படியே டைம் போக அப்படியே ஜவுக்குன்னு அப்படியே மேலே ஏறி வந்தால் பாரு வேறு லெவல். இந்த கருத்து கணிப்பு இதெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்கல்ல. ஃபஸ்ட்டாக சொன்னாங்க 10%, 20%, 25%, இந்த மாதிரி கருத்து கணிப்பு பண்ணாங்கன்னா மூஞ்சியை கொண்டு எங்கே வச்சுக்குவாங்கன்னு தெரில. எது எப்படியோ எங்கள் அண்ணன் இப்போ லீடிங்கில் இருக்காரு, அதுவே போதும். முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். சாதாரணமாக அம்மா அப்பா டிவி பார்க்கும்போது, நியூஸ் பார்க்கும்போது ஆஃப் பண்ணிட்டு போகிற பசங்க இன்றைக்கி ரிமோட் எடுத்து நியூஸ் சேனல் பார்க்குறாங்க. அது இந்தியாவில் மட்டும் இல்லைங்க இப்படின்னு உலகத்தில் எல்லா நாட்டிலையுமே இன்றைக்கி லைவாக இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரே காரணம் எங்கள் அண்ணன் தளபதி ஒருத்தர் மட்டும்தான். சும்மா தளபதி இல்லைடா, தளபதி. 2024 சிஎம் தளபதியும் வேறு. என்ன சொல்கிறீங்க? அப்படி தானே?